அதிமுகவுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலம் வாய்ந்ததாக பலத்தை நிரூபிக்கக்கூடியதான ஒரு இடைத்தேர்தலாக இது அமையுமா? ஏன்னா தொடர் தோல்வி அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்கு. அப்ப நெருக்கடியில இருக்கிறாங்களா? இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறத நம்ம வெற்றி பெற்று ஆகணும், மாநிலத்துக்குள்ள நடக்கிறது. அப்பதான் 2026 ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற முழக்கத்தை அவங்க எடுத்துட்டு போறாங்க. அப்ப இது எவ்வளவு தூரம் அவங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குமா? இல்லை, இப்போ நம்ம ராஜகம்பீரன் அப்பா சொன்ன மாதிரி இடைத்தேர்தல் என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மரபாய்ச்சி. ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும். ஏதோ ஒன்று ரெண்டு விதிவிலக்கு இருக்கலாம். அதான் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்றது தான். இல்லை, 2019 இடைத்தேர்தலில் அதிமுக தானே ஜெயிச்சுதாங்க. அதனால் ஆளுங்கட்சியாக இருந்துச்சு. அதே இப்போ நீங்கள் சொல்லுதுன்னா ஆர்கே நகர் அந்த மாதிரி சொல்கிறேன். சில ஆளுங்கட்சியாக இல்லாமல் ஜெயிக்கிறது அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது. குறிப்பாக நம்ம திருமங்கலம் தேர்தலுக்கு பிறகு அது ஒரு ஃபார்முலான்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அது பார்க்குறாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே நம்ம பார்த்தோம். பொதுவாக இந்த இடத்துல எப்படின்னா, வாக்கு வங்கி எப்படி இருக்குதுன்னா, அதிமுக, திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பெல்ட், ஒரு சமூக பெல்ட்டுன்றதால அது ஓரளவு அந்த வாக்கு வங்கி இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தது இது. நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா 2011 சிபிஎம் ஜெயிக்குது, கம்யூனிஸ்ட் ஜெயிக்குது, ஏடிஎம்கே அலையன்ஸில் ஜெயிக்கிறாங்க. ஓட்டு வித்தியாசம் பெரிய அளவில் கிடையாது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டேன் 2016 திமுக ஜெயிக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நிற்குது, அதிமுக கூட இல்லை, தனியாக நிற்குது. 2016 திமுக ஜெயிக்குது. அதே 2019 இடைத்தேர்தலில் அந்த அம்மா இறந்துடுறாங்க, ராதாமணி அவர்கள் இறந்துடுறாங்க. அதனால் 2019 இடைத்தேர்தல் அப்போது அதிமுக ஜெயிக்குது. இந்த விட தான் கூடுதல் வாக்கு, 1,13,000 வாக்கு அதிமுக பெற்றது முத்தமிழ் செல்வன். திமுக 68,000 ஓட்டு தான் பெற்றுச்சு. அந்த 22 தொகுதி இடைத்தேர்தல் நடக்கும்போது நடந்த தேர்தல். ஆனால் அந்த ஒரு தடவை அதிமுக அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சுது. 2021 எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2021 திமுக ஆட்சி அமைக்கிறாங்க, பெருவாரியான இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த தொகுதி எடுத்திங்கன்னா திமுக ஜெயிச்சுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வெறும் 9,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சுது. ரொம்ப நெருக்கத்தில் தான் ஜெயித்தாங்க. இவங்க 93,000, அதிமுக 84,000. நீங்கள் சொன்னது அதிமுக வீழ்ச்சி அடைஞ்சிச்சான்னா அது சொல்கிறேன். எல்லாமே இப்போது அதிமுகவில் பிரிந்த பிறகு ஓபிஎஸ் கூட இருந்தார். அப்போ நடந்த தேர்தலில் ஒரு 9,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயித்தாங்க. இந்த முறை பாராளுமன்ற தேர்தல் விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்ததில் அந்த 6 தொகுதியில் விக்கிரவாண்டி தொகுதி 1. அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிசயம், விடுதலை சிறுத்தைகள் நம்ம ரவிக்குமார் இருந்தது. அந்த தொகுதியில் 72,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆனால் அதிமுக சார்பாக நின்றவர் 65,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. வெறும் 6,000 சில்லற ஓட்டில் தான் அங்கே திமுக முன்னணியில் வந்து. மொத்தமாக விழுப்புரத்துக்கான நாடாளுமன்ற தொகுதியில் அவங்க சட்டமன்றம், விக்கிரவாண்டி சட்டமன்றம் மட்டும் நாடாளுமன்ற தொகுதியில் லட்சக்கணக்கான ஓட்டில் வின் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 6 சட்டமன்றத்தில் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்றம் மட்டும் விடுதலை சிறுத்தைகள் பெற்றது 72,000 ஓட்டு, அதிமுக பெற்றது 65,000 சில்லற ஓட்டு. மொத்தத்தில் 6,800 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 32,000 ஓட்டு வாங்கியிருக்குது, அண்ணாமலை கூட்டணி பிஜேபி கூட்டணியோட. நாம் தமிழர் கட்சி 8,000 சில்லற தான். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் அங்கே வளர்ச்சி அடையலை. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2021 தேர்தலில் திமுக ஆட்சி அமைக்கும்போது நாம் தமிழர் அங்கே பெற்ற வாக்குகள் 8,216, 8,200 ஓட்டு தான் வாங்கினாங்க. 4.4% இப்போவும் அதே 4.5% தான் வாங்கியிருக்காங்க, 8,300 ஓட்டு. தெளிவுக்காக கேட்கிறேன், இது நாடாளுமன்றத்திலே முழுவதுமாக உள்ளதா அந்த விக்கிரவாண்டி தொகுதி வாரியா நீங்க சொல்றீங்க? விக்கிரவாண்டி தொகுதி மட்டும், விக்கிரவாண்டி தொகுதி மட்டும். ஏன்னா தொகுதி வாரியாக கணக்கெடுப்பாங்க. விக்கிரவாண்டி தொகுதியில் வாங்கின ஓட்டு பார்த்தீங்கன்னா 6,800 ஓட்டு தான் திமுக விடுதலை சிறுத்தைகள் அதிகமாக பெற்றிருக்கிறது. திமுக கூட்டணி, இந்த 8 கட்சி கூட்டணி சொன்னார்ல நம்ம ராஜகம்பீரன், அந்த 8 கட்சியும் சேர்ந்து வாங்கின ஓட்டு 6,800 ஓட்டு தான். அப்போ ஆளுங்கட்சிக்கு ஒரு எச்சரிக்கை மணி இது. அப்போது நாடாளுமன்றத்திலே இந்த மாதிரி வருதுன்னா சட்டமன்றத்தில் எந்த அளவுக்கு வரும்? போன தடவை 2019 நாடாளுமன்றத்தில் 38 தொகுதியிலும் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் திமுக ஜெயிச்சுது. ஆனால் அதே 2 வருஷத்தில் 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 75 தொகுதியில் திமுக தோத்துது. அப்போ சட்டமன்றத்துக்கு ஓட்டு வேறு மாதிரி விழுது, அதிமுக ஆதரவு வரும். இப்போ இந்த தேர்தலில் எப்படி வரும்னா, ஸ்டாலினா எடப்பாடியா, இந்த தேர்தல் ஸ்டாலினா மோடியா, ராகுலா மோடியா, அந்த இது போய். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
திமுகவுக்கு அப்பாற்பட்டு என்ன சொல்கிறேன்னா காங்கிரஸ் மேலே ஒரு பற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு அகில இந்திய அளவில் அனுபவம். அப்போ ராகுல் காந்தி ஆதரவு ஓட்டு, காங்கிரஸ் ஆதரவு ஓட்டு ஓரளவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி மேலே விமர்சனம் வைக்கப்படும். திமுக மேலே 3 வருஷ ஆட்சியை எடை போடுவாங்க. இது தேர்தல் நியாயமாக நடந்தால். ஆனால் இந்த தேர்தலில் நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக ஜெயிக்குதோ அதிமுக ஜெயிக்குதோ இல்லைனா பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்குதோ, தேர்தல் கமிஷன் தோக்குதான்றதை பார்க்கணும். தேர்தல் கமிஷன் தொடர்ந்து எல்லா இடைத்தேர்தலையும் தோத்துட்டு தான் வருது. தன்னுடைய காதையும் கண்ணையும் வாயையும் அழகாக மூடி வச்சுக்குது தேர்தல் கமிஷன். இடைத்தேர்தல் வந்தாலே தேர்தல் கமிஷன் எந்த இடத்துலையாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா இடைத்தேர்தலில்? நீங்கள் சொல்லுங்கள். போன தேர்தலில் சொன்னோம், பட்டி ஃபார்மில் நடந்துச்சு. எந்த அளவுக்கு நடந்துச்சு? கொலுசுகள் கொடுக்கப்பட்டது, என்னென்னமோ கொடுக்கப்பட்டது. நாங்கள் எல்லா இடத்துலையும் ஊடகங்கள் நிறைய ஊடகங்கள் ரிஸ்க் எடுத்து லைவ்ல காமிச்சாங்க. சட்டம் மீறி வரம்பு மீறி நடக்குது. யார் மேலே இந்த தேர்தல் கமிஷன் கிரிமினல் நடவடிக்கை எடுத்திருக்கிறது? வேட்பாளர் மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதா? அவங்க தேர்தலே நிற்கக்கூடாதுன்ற சட்டம் வரைக்கும் இருக்குது. ஆனால் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குதா? எதுவுமே கிடையாது. தேர்தல் கமிஷன் கண்ணை மூடி வாயை பொத்தி காதை மூடி இருக்கிற வரைக்கும் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். இப்போ திமுக ஜெயிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேர்தல் கமிஷன் ஸ்ட்ரிக்டா இருந்து முதல்ல தேர்தல் கமிஷன் வெற்றி பெறணும், அப்புறம் திமுக வெற்றி பெற்ற. தேர்தல் கமிஷன் சரியானபடி செயல்பட்டா வெற்றி அப்படிங்கிறது யாருக்கு சாத்தியமாக வாய்ப்பு இருக்கு? திமுகவுக்கு, அதிமுக? இப்ப இயற்கையா பாத்தீங்கன்னா எதிர்ப்பு ஓட்டுகள் வரக்கூடிய இடம் அதிமுக. இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தா 6800 ஓட்டு தான் வித்தியாசம். அதிமுக பிரிஞ்சு கிடக்கிற அதிமுக நீங்கள் சொன்னது அப்படி பார்த்தா. ஆனால் அதிமுகன்றது 99% எடப்பாடி தலைமையில் கட்டுண்டு இருக்கிறது. அதில் மாற்றமே கிடையாது. எல்லா கட்சியிலையும் அந்த பிரிஞ்சு போனவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, புலம்பிட்டு தான் இருப்பாங்க. அதை பற்றி கவலை கிடையாது. ஆக மொத்தத்தில் அதிமுகன்றது இன்றைக்கு 1 கோடிக்கு மேலே ஓட்டு வாங்கியிருக்குது. அது எடப்பாடி தலைமையில் தான் அப்படின்றது நம்ம முடிவு தான். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிமுக 6800 ஓட்டு தான் வாங்கிக்குது. அப்போது பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 520 வாக்குறுதிகள், அதில் பெருவாரியான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றதால அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் கமிஷன் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் இயற்கையாக யார் உண்மையாக நேர்மையாக நடந்தாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க. இல்லை என்றால் ஆளுங்கட்சி மட்டும்தான் வெற்றி பெற முடியும்.